கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய பேர் இயேசுப்பாவ நம்ம சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருப்போம். அவரைப் போல நம்ம ஒவ்வொரு நாளும் மாறணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஞானஸ்நானம் எடுத்திருப்போம். நம்ம மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருப்போம். இல்லன்னா சில பேர் தெளிப்பு ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க. அப்பவும் நம்மனால தேவனைப் போல மாற முடியலையே, இயேசு கிறிஸ்துவை நம்ம பிரதிபலிக்க முடியலையே நம்ம நெறைய நேரம் யோசிச்சதுண்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா, நெறைய பைபிள் ஞானம் இருக்கும். பைபிள் ஃபுல்லா எண்ட் டு எண்ட் கரைச்சு குடிச்சிருப்பாங்க. நீங்க ஒரு வசனம் சொன்ன உடனே அடுத்த செகண்ட் அந்த வசனத்த எடுத்துருவாங்க. அழகா வாசிப்பாங்க. சில பேர் இருப்பிடம் சொன்னா கூட அந்த இருப்பிடத்தை கேட்டுட்டு உடனே அந்த வசனத்த சொல்லுவாங்க. அவ்ளோ மனப்பாடமா அந்த வசனம் தெரியும். அதே மாரி நெறைய பேர் இயேசு கிறிஸ்துவ பத்தி நெறைய தெரிஞ்சிருக்கும்ல. அவர் எப்படிப்பட்டவரு? அவர் எவ்ளோ அதிசயம் பண்ணாரு? அவர் என்ன அற்புதம் பண்ணாரு? மக்களுக்காக என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணாரு? தன்னையே ஜீவ பலியா ஒப்புக் கொடுத்தாரு. இது எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும், நம்ம இயேசு கிறிஸ்துவைப் போல ஒவ்வொரு நாளும் நம்ம ஏன் மாற முடியல? நம்மளுடைய வாழ்க்கைய நீங்க எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம். ஏன் இந்த காரியத்துல நான் ஏசப்பாவை போல மாற முடியல? நான் நெறைய ட்ரை பண்றேன். ஒவ்வொரு நாளும் நான் ட்ரை பண்றேன். ஆனாலும் ஏன் மாற முடியலன்னா, இதே ஒரு கொஸ்டினோட தாங்க நிக்கதேமு ஏசப்பாட்ட வராரு. நீங்க யோவான் 3வது அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நிக்கதேமு போய் பேசுறாரு இயேசு கிறிஸ்து. ஏசப்பா சொல்றாங்க, அதுக்கு ஆன்சர் என்ன சொல்றாங்க நீங்க பார்த்தீங்கன்னா, யோவான் 3:3 வாசிச்சீங்கன்னா, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அவர் என்ன சொல்றாரு? நீ மறுபடியும் பிறக்கணும். நிக்கதேமுக்கு புரியல ஆக்சுவலா. மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன பண்ணணும்? நான் மறுபடியும் எங்க அம்மாவோட வயித்துல போயிட்டு நான் திரும்பியும் வரணுமான்னு சொல்லி அவர் கேட்கிறார். கடவுள் அத சொல்லல. அவர் என்ன சொல்றாரு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்முடைய பழைய பாவ வாழ்க்கைய நம்ம என்ன பண்ணணும்? சிலுவையில அறையணும். இல்ல நம்ம எல்லாருமே பாவிகள் தான். நம்ம பிறக்கும்போதே பாவிகளா தான் நம்ம பிறக்கிறோம். அதாவது தாவீது சொல்லுவார், என் தாய் என்னை கர்ப்பத்தில் பிரசவித்தாள்ன்னு சொன்ன மாரி, நம்ம பிறக்கும்போதே எல்லாருமே பாவிகளா தான் இருக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பழைய பாவ வாழ்க்கைய இயேசு கிறிஸ்து கூட சேர்ந்து சிலுவையில அறைந்து, நம்ம பழைய மனுஷன சாவடிச்சு, புதிய மனுஷனாய் நம்ம ஆவியில பிறக்கணும். அதுதான் வசனம் சொல்லுது. நீங்க 1 பேதுரு 2:24 நீங்க வாசிச்சீங்கன்னா, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறபடியால் நம்ம எதுக்கு சாகணுமா? நம்முடைய பாவ வாழ்க்கையை நம்ம சாவ கொடுக்கணும். அப்படின்னா என்னன்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா நம்ம ஏற்றுக்கொண்டுட்டோம்னா அவரை நம்ம ராஜாவா ஏற்றுக்கொள்ளும். ராஜானா என்னன்னா, ஒரு ராஜ்யத்துல ஒரு ராஜா சொல்றது தான் அங்க நடக்கும். இல்ல நம்ம இருதயத்திலும் இயேசு கிறிஸ்துவ நம்ம சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டோம்னா, ஆவியானவர் நம்ம கூட வந்துருவாரு. ஆவியானவர் நம்மகிட்ட என்ன சொல்றாரோ அதை கேட்டு நம்ம அப்படியே நடக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம். ஸோ அந்த ராஜ்யத்தை நம்ம செய்யலைன்னா, அவருடைய சொல்றபடி நம்ம செய்யலைன்னா, நம்ம ஒரு ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி அழகா சொல்லிட்டார். ஸோ ஆவியானவர் சொல்றது கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவார்? ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை போல் நம்மளை மாற்றிக்கொண்டே இருப்பார். நம்மளை நித்திய ஜீவனுக்குள்ள போகிறதுக்காக நம்மளை தயார்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மளை உந்தி தள்ளி கொண்டே இருப்பார்ல. நிறைய பாவங்களை கண்டித்து உணர்த்துவார். இதெல்லாம் உனக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இதெல்லாம் செய்ய மாட்டாரு. நீ இதை விட்டு விலகுன்னு சொல்லி நம்மளை அழகா கைட் பண்ணி நம்மளை இயேசுவை போல ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டு அவர் சொல்றதை கேட்டு நடக்கும்போது நம்ம தேவனுக்கு பிரியமா நம்ம மாறிக்கொண்டே இருப்போம். அதை விட்டுட்டு நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், நான் ஒரு கிறிஸ்துவன், நான் பைபிள் வாசிப்பேன், நான் சர்ச்சுக்கு போவேன், ஆனால் தேவன் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன்னு சொன்னா, வசனம் சொல்றதில்ல, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு இயேசுப்பா சொல்றாங்க. இல்லை டபுள் டைம் கன்ஃபர்மேஷன் கடவுள் கொடுத்துறாரு. நம்ம ஆவியினால் பிறக்காவிட்டால் நம்ம கண்டிப்பா நித்திய ஜீவனுக்குள்ள போகவே முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம நித்தியத்துக்குள்ள போகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம இடத்துல இருந்து வசனம் அழகா சொல்லுது இல்லையா? யோவான் 7:38 வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஸோ நம்ம என்ன ஆகுது? நம்ம மட்டும் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போலங்க. நம்ம மூலியமாய் கடவுள் என்ன ஆசைப்படுறாருன்னா, நிறைய மக்களுக்கு நம்ம மூலியமாய் அந்த ஜீவ நதி நம்ம வழியா பாயறதுக்காக இயேசு கிறிஸ்து வாஞ்சிக்கிறார். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பழைய வாழ்க்கையை விட்டுட்டு எதெல்லாம் நமக்கு தேவனுக்கு பிரியமில்லாத இருக்கோ அந்த வாழ்க்கையெல்லாம் வெறுத்து நமக்கு தேவனுக்கு பிரியமாய் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் துணையோடு மாறும்போது தேவன் நம்மளை நித்தியத்துக்குள்ள கொண்டு போவார். அதே மாதிரி நம்மளை கொண்டு தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குங்க. அந்த திட்டத்தையும் நிறைவேற்றுறதுக்காக நம்ம இடத்துல இருந்து ஜீவ தண்ணீர் புறப்படுறதுக்காகவும் தேவன் செய்யறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பழைய மனுஷனை சாவடிச்சுட்டு தேவனுக்கு பிரியமாய் ஆவியில நம்ம புதிய மனுஷனாய் பிறந்து நம்ம தேவனுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்வோம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.